ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ரோட் ஹவுஸ். இது 1989 வந்த பேட்ரிக் வெயின் ஸ்பைஸ் நடித்த அதே திரைக்கதை தான் இப்போ 2024 வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ex-UFC ஃபைட்டர் டால்டன் வந்து ஒரு ரோட் ஹவுஸ் கிளப்பில் வந்து ஃப்ளோரிடாவில் உள்ள ரோட் ஹவுஸில் கிளப்புக்குள்ளே அவர் வந்து ஒரு பவுன்சராக இருக்கார். அப்போ அந்த பவுன்சராக இருக்கும்போது அவர் எதிர்கொள்கிற அங்கே வர காலி பசங்களை எப்படி கையாளுறாரு, அதில் ஒரு காதல், அந்த காதல், அப்புறம் அந்த கிளப் ஹவுஸில் உள்ள ஓனருக்கு அவங்க பையனுக்கு உள்ள மோதல், அப்புறம் அந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள ஓனர் பையனுக்கு ஒரு வில்லன் வருவான், அவனை வந்து இவர் எப்படி எதிர்கொள்கிறாருன்னு தான் படத்தோட கதை. இது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபைட்டு அப்படி போகுது. ஸோ கிளப்புக்குள்ளே வந்து ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க. அந்த ஆளுங்களை எப்படி சண்டை போடுறாரு இவர். அந்த ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் வந்து வில்லனாக வருவார் இல்லைங்களா, அவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ பேர் பார்த்திங்கன்னா ஜாக் ஜில்லின்ஹால். இவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த பாடி ஃபிட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காரு. ஸோ அடிக்கடி அவருக்கு அந்த மன நோய் மாதிரி வந்து போவோம். கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது அடிக்கிற விதம், அடிக்கிற இது, சண்டை வர இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஃபைட்டுங்க. ஆனால் ஃபைட்டு பிரியர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபைட் ஒரு ஃபைட்டும் சூப்பராக இருந்தது. நைட்டில் அந்த கிளப்புக்குள்ளேருந்து வந்தவொடனே 4 பேரை வெளியே கூட்டு போய் அடிப்பார். அந்த ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்கள அடித்தது இல்லாமல் ஹாஸ்பிட்டலையும் இட்டு போய் விடுவார். ஸோ இந்த டால்டன்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸில் வந்து நாக்ஸ்ன்றவர் கூட ஃபைட் போடுவார். அந்த ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நாக்ஸ்ன்றவன் வந்து பார்த்திங்கன்னா கிளப் ஓனரோட பையனை சாவடிச்சிருவான். அதுக்கு பழி வாங்குவார் இவர். ஸோ அந்த ஃபைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க பற்றி சொல்லிடுறேன். ஜேக் கிளைஹான் டால்டன்ற கேரக்டர் நடிச்சு. டெமிலியா மெல்ஷா, கானர் மெக்ரோனர் இவர் தான் வில்லன். பில்லி மெக்ஜான் இவர் கிளப் ஓனரோட பையன். ஜெசிகா வில்லியம்ஸ், ஃப்ராங்கி, பிகே கெனான், லாரான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. போஸ்ட் மேலான்ற கார்த்தர், ஆஸ்டின் போஸ்ட் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஜாக் அண்ட் டி அல்மேடியா வந்து ஷெரீஃப் அந்த கிளப்போட இதில் ஓனராக நடிச்சிருப்பார். லூகாஸ் கேஜ் பில்லின்ற கேரக்டரில். இந்த படத்தில் வந்து கேரக்டர் நிறைய இருக்குது. ஆனால் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இது 89 வந்த படமே வந்து ஒரு மொக்க படம் மாதிரி தான். ஆனால் அதையும் வந்து இவங்க இது பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபைட்டுக்காக வேணா பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பீடு இது தான். சண்டை பிரியர்களுக்கு இது ஒரு பிடிச்ச படம். இசையெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸு, இவரே ஒரு பாம்பு அடிக்க வைப்பார் ஒரு கிளைமேக்ஸ் சீனில். அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டால்டனோட பவுன்சரோட கேரக்டர் தான் இந்த படம் ஃபுல்லாக. நடுவில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து போனாலும் இதில் ஃபைட்டு தான் ரொம்ப பிரதானமாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ மூவி தான். ஃபைட்ஸு கிளைமேக்ஸு நல்லா இருந்துச்சு. மற்றபடி வந்து படம் வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.